திரு மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவர் தமிழ்நாடு டெல்லியில் இருக்கிற தமிழ்நாடு இல்லத்தில் உணவகம் நடத்துறதுக்கு உரிமை வாங்கியிருக்காரு. டெண்டர் எடுத்திருக்காரு. என்னன்னு கேட்டால் சட்டவிரோதமாக டெண்டரில் உள்ள நாம்ஸ் எல்லாம் மீறி சட்டவிரோதமாக அந்த டெண்டரை எடுத்திருக்காரு. ஏன்னு கேட்டால் 120 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய உணவகம் நடத்தியிருக்கணும். 5 வருஷம் அரசாங்கத்தில் டெண்டர் எடுக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை எல்லாம் மீறி தவறான வழியில் இந்த டெண்டரை எடுத்திருக்காரு. இது சம்பந்தமாக புகார் மனு நாங்கள் கொடுத்துருந்தோம். ரெசிடென்ஸ் கமிஷனர் ஆஷிஷ் குமார் IAS அவர்களுக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி நாம்ஸை மீறி நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், இது சட்ட விரோதம்னு சொன்னார். ஆனால் அதையெல்லாம் மீறி தவறான வழியில் தமிழ்நாடு இல்லத்தில் அவருக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, அந்த தமிழ்நாடு இல்லத்தில் கேட்ரிங் மேனேஜராக இருக்கிற கணேசன் என்கிற மகேஷ் அவர் அங்கே பாத்திரம் கழுவுற வேலை செய்ய வந்தவர். சட்டப்படி தமிழ்நாடு டூரிசம் போர்டோட மேனேஜர் தான் அங்கே பதவியில் இருக்கணும். ஆனால் பாத்திரம் கழுவ வந்த ஒருவரை தகுதி இல்லாமல் மேனேஜர் பொறுப்பில் வச்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட முறைகேடு நடக்கிறதுனால இந்த புகாரை நாங்கள் கொடுத்தோம். இந்த புகாரில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, தமிழ்நாடு கவர்மெண்டோட அரசாங்கத்தில் காவல்துறையோட சீரியஸான என்கொயரியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கார் மாதம்பட்டி ரங்கராஜ். அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்படி ஒரு பெண் சம்பந்தமான குற்றச்சாட்டு இருக்கிற ஒரு நபருக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு இல்லத்திலேயே டெல்லியில் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா ஒரு பாலியல் குற்றவாளிக்கு பரிசு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா, இந்த தமிழ்நாடு இல்லத்தை நிர்வகிக்கிற பப்ளிக் செக்ரட்டரியே ஒரு பெண் மேடம். அவங்க இருக்கிற இடத்துல இந்த தவறு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இந்த கம்ப்ளைண்ட் விசாரணையில் இருக்குது, நிலுவையில் இருக்குன்னு எங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு வழக்கு ஒரு புகார் மனு விசாரணையில் இருக்கும்போது அவருக்கு ஏன் அந்த டெண்டரை கொடுத்தாங்கன்னு தெரியல. இதில் நீதி கிடைக்கணுங்கிறதுக்காண்டி நாங்கள் புகார் மனு அனுப்பியிருந்தோம். புகார் மனு பெற்றுக்கிட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு எங்களுக்கு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அவர் IAS அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. ஆஷிஷ் குமார் IAS அவர்கள் என் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு உறுதி கொடுத்துட்டு அவருக்கு தமிழ்நாடு இல்லத்தோட டெண்டரை கொடுத்துருக்காங்க. இது சட்ட விரோதங்கிறதுக்காக நம்ம இந்த புகார் மனு கொடுத்துருக்கோம். டெண்டருக்கு விதிமுறைகள் இருக்கு. ஏன்னு கேட்டா, ஒருத்தர் ஒரு உணவகம் நடத்தணும், ஒரு ஹோட்டல் 5 வருஷம் நடத்திருக்கணும். 120 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஹோட்டலா அது இருக்கணும். மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எங்க ஹோட்டல் இருக்கு? 120 பேர் அமர்ந்து சாப்பிட்ற ஹோட்டல் எங்க இருக்கு? அது போக கவர்மெண்ட்ல 5 வருஷம் டெண்டர் எடுத்திருக்கணும். ஏற்கனவே 5 வருடங்கள் டெண்டர் எடுத்தவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இருக்கு.